ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ஒரு நல்ல க்ளோசிங் இன்னைக்கு. எதிர்பார்த்த மாரியே வந்து இயர் எண்ட வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. ஸோ நான் இதுதான் எதிர்பார்த்தேன். ஒரு நல்ல பாசிட்டிவோட க்ளோசிங் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதே மாரி ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங். ஓப்பனிங்கில வந்து அந்த 26,000 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அத ஒரு மாரி ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து சைட்வேஸ்ல இருந்தாலும், அதுக்கடுத்து வந்து ஒரு சிங்கிள் ஹேண்டடா மார்க்கெட்ட ஏத்திட்டாங்க. அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னா பேங்கிங் தான். இன்னைக்கு ஐடி செக்டர் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணல. மத்த எல்லா செக்டாருமே செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ரிலையன்ஸ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ ரிலையன்ஸ் வந்து கீழ பிரேக் அவுட் எடுக்கும், கீழ பிரேக் அவுட் எடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டயத்துல வந்து அ நான் வந்து வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாரி செம்ம ராலி குடுத்துட்டாங்க அப் சைட்ல. சரியான ரெக்கவரி இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் கிட்ட இருந்து செம்ம சப்போர்ட் கிடைச்சது. ஸோ ஃபர்தரா நாளைக்கு லெவல்ஸ் என்னன்னு பார்த்துரலாம். அ ஸோ நிஃப்டி வந்து அ சாரி டவுசன் அண்ட் நாஸ்டாக் இப்போதைக்கு ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவலா அகைன் வந்து 26,000 தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு எப்படி சொல்றது? ஒரு ட்ரெண்ட், ஒரு அப் ட்ரெண்ட் மாரி தான். ஒரு ஹை லோன்னு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது லோ போயிட்டு திரும்ப ஹை போகுது. ஸோ அந்த ஹை வந்து 26,250 பிரேக் பண்ணுமா? அப்படின்றது தான் இப்ப அடுத்த கொஸ்டின். ஏன்னா இந்த ஸ்விங் படி பார்த்தா 26,650 பிரேக் பண்ணி அது வந்து இன்னொரு ஆல் டைம் ஹை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். 26,500 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு ட்ரெண்ட பார்க்கும்போது. ஸோ அது நடக்குதான்றது தான் இப்போ அடுத்த கொஸ்டின். ஏன்னா நியூ இயர் நாளைக்கு. ஸோ கண்டிப்பா நாளைக்கும் ஒரு பாசிட்டிவ் நோட்ல எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கணும்னு நெனப்பாங்க அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஒரு சிலர் வந்து நமக்கு நியூ இயர் அன்னைக்கு கையில காசு இருக்கணுன்றதுக்காக மேபி ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்க சான்சஸ் இருக்கு. 2 சைடுமே மூவ்மெண்ட் குடுக்க சான்சஸ் இருக்கு. அதனால 26,000 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் லெவல். மேல ரெசிஸ்டன்ட்டா 26,250 அப்படிங்கிறது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டில நான் சொல்லிட்டே தான் இருந்தேன். அவன் வந்து ட்ரெண்ட்ல இருந்து கரெக்ட்டா சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆறான். ஒரு நல்ல மூவ்மெண்ட் குடுப்பான் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாரி 2 நாளாவே சூப்பரா மூவ்மெண்ட் குடுத்துருக்கான் பேங்கிங்கு. ஸோ அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு அப்படின்னா 60,000 தான். ஸோ அது வரைக்குமே ராலி குடுக்க சான்சஸ் இருக்கு. 60,100 வரைக்கும். இன்னொரு 500 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா மூவ் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு பேங்க் நிஃப்டி. ஐடி கீப் ஆன் அதே இடத்துல தான் சஸ்டெயின் ஆயிட்டு இருக்கான். அவன் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு தான் போவான் போல. நான் சப்போர்ட் எடுக்காம திரும்ப மாட்டேன் அப்படின்ற ஒரு சபதத்துல வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் சப்போர்ட் லெவல நோக்கி. அவன் சப்போர்ட் எடுக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 37,500. ஸோ சப்போர்ட் எடுத்து திரும்புனான் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரிலையன்ஸ் சொன்னேன்ல பேட்டர்ன் வந்து கீழ பிரேக் அவுட் எடுக்கிற மாரி இருக்கு அப்படின்னு. ஆனா அவன் ஒரே அடியா மேல அடிச்சுட்டான். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1580 அப்படிங்கிறது ஒரு சின்ன இது ஆக்சுவலா அடுத்த பேட்டர்னோட கன்டின்யூ பேட்டர்னா வருது. ஸோ அதனால 1580 மேல உடைச்சிச்சுனா மட்டும் தான் வந்து பேட்டர்ன் ரிவர்சல் ஆகும். இல்லன்னா கன்டின்யூ பேட்டர்ன் இருக்கு. டவுன் சைட் போறதுக்கான கன்டின்யூ பேட்டர்ன்ஸ் இருக்கு. இன்னொரு பேட்டர்ன் இருக்கு. ஸோ அதோட ஃபார்மேஷனா கூட நான் எடுத்துக்கிறேன். நான் இப்போதைக்கு எதுவும் கன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் ஃபார்மேஷன்ல தான் இருக்கு. ஏதாவது பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நான் கன்ஃபர்மேஷன் குடுக்குறேன். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரொம்ப நாள் அவனை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவனை பார்த்தலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து சைட்வேஸில் தான் இருக்கான். இன்னும் அந்த சைட்வேஸை வந்து அவன் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.